அனைவருக்கும் இனிய வந்தனங்கள். எல்பிஎல் சுற்று போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 5 அணிகள் 23 போட்டிகள் என்று கொண்டு நடாத்தப்பட்ட எல்பிஎல் சுற்று போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருந்தது. இந்த இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் தெரிவாகி இருந்தது. ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியும் மற்றும் காலி கிளேடியேட்டர்ஸ் அணியும் 2 அணிகளும் இறுதிப் போட்டியிலே பல பரீட்சை நடத்தியிருந்தார்கள். இதன் அடிப்படையிலே நாளைய சுழற்சியிலே வெற்றி பெற்ற ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி முதலிலே துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருந்தார்கள். முதலிலே துடுப்பெடுத்தாடிய ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி சிறப்பான முறையிலே பிரகாசித்து 188 ஓட்டங்களை 6 இலக்குகளை மாத்திரம் இழந்து 20 ஓவர்கள் நிறைவிலே பெற்றிருந்தார்கள். ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்த வரையிலே சுஹைப் மலிக் சிறப்பாக பிரகாசித்திருந்தார். பல போட்டிகளிலே சறுக்கி இருந்த சுஹைப் மலிக் இறுதிப் போட்டியிலே பிரகாசித்திருந்தார் என்று சொல்லலாம். 35 பந்து வீச்சுகளுக்கு 46 ஓட்டங்களை தனக்காகவும் தன்னுடைய அணிக்காகவும் பெற்றுக் கொடுத்தார். சுஹைப் மலிக் இவ்வாறு பிரகாசிக்க ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியினுடைய அணித்தலைவர் திசேர பெரேரா வெறுமனே 14 பந்து வீச்சுகளுக்கு 39 ஓட்டங்களை தனக்காக தன்னுடைய அணிக்காகவும் பெற்றுக் கொடுத்து தன்னுடைய அணியினை பலப்படுத்தி இருந்தார் என்று சொல்லலாம். இவ்வாறு ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணியினுடைய தொடர்ந்து வந்த வீரர்களும் பிரகாசிக்க ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி 188 ஓட்டங்கள் 6 இலக்குகளை இழந்து 20 ஓவர்கள் முடிவிலே பெற்றுக்கொண்டது. இது இவ்வாறு இருக்க காலி கிளேடியேட்டர்ஸ் அணியின் பக்கம் சென்னோம்னு சொன்னால் அவர்களுடைய பந்து வீச்சு தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு தனஞ்சய லட்சன் 36 ஓட்டங்களை கொடுத்து 4 இலக்குகளை வீழ்த்திருந்தார். அதே போல முகமது ஆமீர் பாகிஸ்தானிய வீரர் 36 ஓட்டங்களை கொடுத்து 1 இலக்கினையும் வீழ்த்தியிருந்தார். இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். 188 என்ற இலக்கினை துரத்துவதற்காக களமிறங்கிய காலி கிளேடியேட்டர்ஸ் அணி ஆரம்பம் முதலே சறுக்கி இருந்தது என்று சொல்லலாம். குறிப்பாக 1 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே முதல் இலக்கம் வீழ்த்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து வந்த 3 ஓவர்கள் நிறைவின் போது 3 இலக்குகளை இழந்து தடுமாறியது என்று சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து வந்த பானுக்க ராஜபக்ச சிறப்பாக விளையாடி இருந்தார். 17 பந்து வீச்சுகளுக்கு 40 ஓட்டங்களை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல அசாம் கானும் சிறப்பாக விளையாடி இருந்தார். அவரும் பல போட்டிகளில் சறுக்கியிருந்தாலும் இறுதிப் போட்டியிலே சிறப்பான ஒரு வெளிக்காட்டலினையே வெளிப்படுத்தி இருந்தார். அவரும் 17 பந்து வீச்சுகளுக்கு 36 ஓட்டங்களை சிறப்பாக அடித்தாட ஒரு சந்தர்ப்பத்தில் போட்டி காலி கிளேடியேட்டர்ஸ் அணியின் பக்கம் சற்று சென்று வந்தது என்று சொல்லலாம். அசாம் கானும் ஆட்டமிழந்து வெளியேற போட்டி ஜப்னா ஸ்டேலியன்ஸ் பக்கம் திசை திரும்பியது. அடுத்து வந்த காலி கிளேடியேட்டர்ஸ் அணியினுடைய வீரர்கள் பெரிதாக பிரகாசிக்காதன் காரணமாக அடுத்தடுத்து இலக்குகள் இழக்கப்பட்டு 20 ஓவர்கள் நிறைவின் போது காலி கிளேடியேட்டர்ஸ் அணி 9 இலக்குகளை இழந்து 135 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. எனவே 53 ஓட்டங்களினால் ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி வெற்றி வாகையினை சூடிக்கொண்டது என்று சொல்லலாம். ஜப்னா ஸ்டேலியன்ஸ் பந்து வீச்சாளர்களும் சிறப்பாகவே பிரகாசித்திருந்தார்கள். குறிப்பாக சுஹைப் மலிக் துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி சிறப்பான தன்னுடைய பெருவெற்றினை இறுதிப் போட்டியிலே வெளிக்காட்டியிருந்தார். சுஹைப் மலிக் 13 ஓட்டங்களை கொடுத்து 2 இலக்குகளை வீழ்த்தியிருந்தார். அதே போல உஸ்மான் ஜிவாரி 20 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். எனவே ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணி 2020 எல்பிஎல் சுற்று போட்டியில் வெற்றி வாகையினை சூடிக்கொண்டது. ஜப்னா ஸ்டேலியன்ஸ் அணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்பிஎல் போட்டிகளுடைய இறுதி முடிவுகளை பார்க்கின்ற போது இறுதிப் போட்டியிலே பிரகாசித்திருந்த சுஹைப் மலிக்கு
மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த போட்டிகளிலே அதிக விக்கெட்டுகளை எல்பிஎல் போட்டிகளிலே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வனிந்து ஹசரங்கவிற்கு அதிக விக்கெட்டுக்கான விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அதிக ஓட்டங்களினை பெற்றுக்கொண்ட காலி கிளேடியேட்டர்ஸ் அணியினுடைய தனுஷ்க குணத்திலக்கவுக்கு அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வெற்றிக்கிணயமும் வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த போட்டியிலே இறுதியிலே வெற்றியினை சூடிக்கொண்ட ஜப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.